வணக்கம், பிரேமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் ஸ்டேயிங் இன் தேனி. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தேனி டு மேகமலை தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ தேனி டு மேகமலை வந்து 52 to 55 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் ஆரம்பித்தோம். ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டோம். ஒரு 2.5 ஹார்ஸ் 1.5 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் ட்ராவல் டைம். ஸோ வந்து மேகமலையில் என்ன வந்து ஃபேமஸ் அப்படின்னா வந்து இந்த கிளைமேட் தான். அதாவது சம்மருக்கு வந்து நிறையா ஹில் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும். பட் இங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சம்மர் டைம் அப்போ தான் வந்து நாங்கள் மிஸ்டெல்லாம் பார்த்தோம் இந்த மலையில். ஸோ நீங்கள் சம்மருக்கு எங்கேயாச்சும் போகணும், கிளைமேட் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகணும், சென்னையில் இருக்க எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேகமலை வரலாம். ஸோ தெரியுது இல்லையா? கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோனே எங்களுக்கு வந்து மிஸ்ட் வர ஆரம்பிச்சது. அப்போவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் சீசன் அப்போலாம் நிறையா ஹில்ஸ்க்கு போயிருக்கோம். அப்போ கூட நாங்கள் மிஸ்ட் பார்த்ததில்ல. பட் மேகமலையில் வந்து சம்மர் சீசன் அப்போ மிஸ்ட் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் அப்படியே வர போகும்போது அந்த வேலிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. டீ எஸ்டேட் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. லேக் வியூன்னு ஒன்று சொன்னாங்க. பட் அதில் சுத்தமாக வியூவே இல்லை. நாங்கள் வந்து வெளியே நின்று அந்த ரோட்டே, அதாவது நம்ம ஏறுவோம் இல்லையா, அங்கேயே நின்று பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது. அப்புறமா நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மகாராஜா மேட்டு அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு கிளைமேட்டில் வந்தீங்கன்னா மிஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சம்மர் சீசன்லேயே வந்து சூப்பரான கிளைமேட் தான். நாங்கள் போகப்போ மிஸ் வரல. பட் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்க போகும்போது தான் அப்படியே டோட்டலாக வந்து அந்த ஏரியாவே கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. அங்கே வந்து அந்த ராக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். பிகாஸ் அந்த ராக்ஸ் வந்து கொஞ்சம் தட்டி விடுற மாதிரியும் இருக்கும். சைட்லேயே நீங்கள் வந்து போகும்போது டீ எஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருக்கும். உள்ளே வந்து யாருமே போகக்கூடாது. பட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா எட்ஜிலே நின்று நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ மேலே வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees per person. ஸோ நாங்கள் 4 பேர். ஸோ 120 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது கிளைமேட். ரொம்பவே சூப்பராக இருந்தது. மிஸ்ட் வந்திருந்தது நாங்கள் வரப்போகும்போது. ஸோ மிஸ்ட் வந்தால் தான் இந்த பிளேஸ் வந்து பெஸ்ட். ஏன்னா வந்து அது மிஸ்ட் வரலைன்னா அந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். மிஸ்ட்டும் அப்புறமா அந்த விண்டியான சீசன் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேகமலையில் வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறமா ரிசார்ட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது அவ்வளோவா. ஸோ நாங்கள் கீழே வந்து ஒரே ஒரு கடை, மேகி கடை தான் இருந்தது. ஸோ நாங்கள் மேகியும் பிரெட் ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்டோம். ஸோ கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு கடையில் பரோட்டா வாங்கிட்டு வந்து அப்புறமா மீல்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ மேகமலையில் நீங்கள் வந்து தங்குற மாதிரியான ஒரு இடம் இருக்காது, ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்காது. ஸோ கீழே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதோட தேனி விளாக்ஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.